إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஆகுக என்ற ஒரு சொல்லை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் எல்லாம் அல்ல அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும், வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டுதல்களிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். இவை இரண்டும் தவிர்த்து இந்த மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் சடங்கு சம்பிரதாயங்களும் பிதஅத் எனும் அனாச்சாரமாகும். யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களை நரகிலே கொண்டு போய் சேர்க்கும் என்ற அன்னலம் பெருமகனாரின் எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் நம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும், அவர்களை தன்னால் இயன்ற அளவு அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்துணை மக்களின் மீதும், குறிப்பாக இந்த சிறந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து அமல்களை செய்து வருகின்றோம். குறிப்பாக இந்த இறுதி 10 லைலத்துல் கதரை தேடியவர்களாக அதிலே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்றும், இந்த லைலத்துல் கதருடைய 1000 மாதங்களுடைய அந்த அருளை உடைய அந்த நன்மை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்யும். முஸ்லீம்களாக வாழ்வோம் என்ற தலைப்பை நமக்கு இங்கே தேர்வு செய்து தந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக வாழக்கூடிய நமக்கு இறைவன் பல்வேறு தரப்பட்ட நற்குணங்களை பேணி வாழ வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார்.
அப்படி அந்த நற்குணங்களை பேணி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை பிறர்களை எல்லாம் ஈர்க்கும் என்பதாக அதிலே நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி ஈர்த்து வாழ்ந்தால்தான் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள் என்பதையெல்லாம் நாம் காண முடிகின்றது. அப்போ இந்த நற்குணம் என்பது வெறுமனவே பேச்சோடு இருக்கக்கூடாது. பேச்சோடு இல்லாமல் நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கும்போது தான். ஏன்னா இந்த மார்க்கம் என்பது சடங்கு பூர்வமான மார்க்கம் இல்லை, எல்லாமே செயல்பாடுகளில் வரணும். பேச்சோடு இருந்துடக்கூடாது. செயல்பாடுகளை வந்தால் தான் மற்ற மக்களை அது என்ன செய்யும், ஈர்க்கும். அல்லாஹ்வுடைய தூதர் 40 வயதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யுது, வகி வருது, இஸ்லாம் அவங்களுக்கு அறிமுகம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தரப்படுது. அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து ஒரு 23 ஆண்டு காலம் அவங்க என்ன செய்கிறாங்க, நபியாக செயல்படுறாங்க. இடையில ஆட்சி அதிகாரத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, பெறுறாங்க. அப்போ இந்த 23 ஆண்டு காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸ்டார்டிங்கில் மக்காவில் பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த இஸ்லாம் அவங்க முதல்ல மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அப்போ எத்தனை பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப அற்பமான விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருந்தாங்க. ஆனால் இறுதியில் அவங்க செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜில் எத்தனை மக்கள் இருந்தாங்க அப்படின்னா, லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க. இப்போ லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அப்படின்னா இன்றைய காலத்தை வச்சு நம்ம கணக்கு பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ இருந்தாங்க, அதை விட சில லட்சங்கள் தான் கூட உலகத்திலே மக்கள் வாழ்ந்தாங்க. இந்தியாவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன், இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக மக்கள் வாழக்கூடிய நாடு 2, ஒன்று சீனாவும் இன்னொன்று இந்தியாவும். இன்னைக்கு 130 கோடி பேர் வாழ்கிறாங்க. அப்போ இந்த 130 கோடி பேரை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அது இந்த 1 லட்சம் என்பது ரொம்ப அற்பமாக தெரியும். அப்படி பார்க்கக்கூடாது. இதே ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெறும் 30 கோடி பேர் இருந்தாங்க. இந்தியானா எப்படி இந்தியானா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானையும் சேர்த்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷையும் சேர்த்து எவ்வளோ பேர் தான் இருந்தாங்க, வெறும் 30 கோடி பேர் தான் இருந்தாங்க. அப்போ உலக மக்கள் தொகையில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பாருங்க. அப்போ அந்த சொற்பமான அற்பமான மக்கள் தொகையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபி தோழர்களோடு அவங்க ஹஜ்ஜு செஞ்சாங்க என்று பார்த்தால் எவ்வளவு வேகமாக இஸ்லாத்தை அவங்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க, வெறுமனவே 23 ஆண்டுகளில். ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம், அன்றைக்கு எப்படி இருந்துச்சுன்னா பிரச்சாரகர்கள் அதிகம் கிடையாது. இதை கொண்டு செல்வதற்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கு, பல்வேறு தரப்பட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கு. இதையெல்லாம் இருந்தும் கூட நம்மளால் அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவு பேரை இஸ்லாத்தின் பக்கம் எடுக்க முடியல. இன்னைக்கு கோடிக்கணக்கான தாய்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான இமாம்கள் இருக்கிறாங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க, ஒரு வருடத்திற்கு 10,000த்திற்கும் மேற்பட்ட இமாம்களை உருவாக்குறாங்களாம். அந்த அளவுக்கு அதிகமாக பொருட்களை உற்பத்தி செய்வது போல் இலங்கையில மட்டும் என்ன செய்யறாங்க, இமாம்களை அதிகமாக அவங்க உருவாக்குறாங்க. அப்ப இவ்வளவு கோடிக்கணக்கான இமாம்கள் இருந்தும் அழைப்பாளர்கள் இருந்தும் இந்த இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்து அவளுக்கு வென்றெடுப்பது எவ்வளவுன்னா கம்மி தான். வரக்கூடியவர்களும் வந்து நம்முடைய பிரச்சாரத்தில் வருவாங்கன்னு சொல்ல முடியுமானா இல்லை. ஏன் இந்த இவ்வளோ பெரிய இடைவெளி? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நமக்கும் அன்றைக்கு இந்த இஸ்லாம் தானே இன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருக்கக்கூடிய குரான் தானே இன்னைக்கும் இருக்கு. எந்த மாற்றமும் ஏற்படலையில. புது அப்டேட் வெர்ஷன் வந்திருக்கா? இல்லை. அல்லாஹ் கொடுத்தது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்போ அந்த குரான் தான் இருக்கு, அந்த நபிமொழிகள் தான் இருக்கு. ஆனாலும் மக்களை ஏன் வென்றெடுக்க நம்மால் முடியவில்லை? அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் இந்த இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு சொல்லி அதிகமான மக்களை வென்றெடுத்தார்கள். ஆனால் அதை விட அதிகமாக பிரச்சாரர்களை அறிஞர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் அதிகமான பேரை வென்றெடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான ஒரு இடைவெளி நமக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன காரணம் என்று சொன்னால், நம்ம எப்படி முயற்சி பண்றோம்னா வார்த்தையால, பேச்சுக்களால இஸ்லாம்னா இப்படிதான் என்று சொல்லி வெறுமனவே பேச்சுக்களால் சொல்லி மக்களை வென்று விடலாம் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர்களுடைய காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா இஸ்லாத்தை வாழ்வியல்ல காட்டினாங்க. அப்படியே இஸ்லாம் என்றால் தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்பற்றணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கை என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு அப்படியே என்ன செஞ்சாங்க, டிட்டோவா அல்லாஹ் எதை இறக்கி அருளானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை அப்படியே என்ன பண்ணாங்க, நபியும் நபி தோழர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே பிசிறு தட்டாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கை முறையை பார்க்கறாங்க. இந்தியாவுக்கு எப்படி இஸ்லாம் வந்துச்சு? வணிகத்துக்கு வர்றாங்க, இஸ்லாத்தை பரப்புறதுக்கு அவங்க வரல, வியாபாரம் செய்ய வர்றாங்க. அந்த வியாபாரத்திலே அவங்க பேணக்கூடிய அந்த அணுகுமுறைகள், அவர்கள் மக்களை பார்க்கும் விதங்கள், ஏமாற்றாமல் நேர்மையாக நடக்கக்கூடிய அந்த பண்புகள் எல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்துதான் கேரளாவில் இருக்கக்கூடிய பல மக்கள் என்ன செஞ்சாங்க, முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, இஸ்லாம் வந்து அவங்களை ஈர்க்குதுன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் வாழ்க்கையில் அது மிளிர வேண்டும். அப்ப அப்படி ஒரு செயல் நம்ம கிட்ட இருக்கான்னா இல்ல.
எவ்வளவோ விஷயங்களை பேசி புரிய வைக்கிறோமே தவிர நம்முடைய வாழ்க்கையின் மூலம் புரிய வச்சாதான் அது இருக்கும். நம்ம நிறைய பேசலாம், நம்மளும் நிறைய இடங்களுக்கு தாவா பண்றோம், பணிகளை சொல்றோம். அதுல ஒரு சகோதரருக்கு என்ன செய்யுதுன்னா, அவர் ரொம்ப கவலைப்படுறாரு, மனச்சோர்வு அடைகிறாரு. இல்லைங்க, விதி இப்படிதான் இருக்கும், அல்லாஹ் இப்படிதான் சொல்லலாம், பொறுமையா இருக்கணும், சகிப்பு தன்மையோட இருக்கணும், இப்படிலாம் நம்ம எவ்வளவு பயன் செய்யறோம், புரியல. ஆனா ஒரு சகோதரருடைய குழந்தை என்ன செய்யுது, இறந்து போயிருது. அப்ப இவர் என்ன செய்யறாரு, அவர்கிட்ட போய் நலம் விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது, என்னப்பா இப்படி இறந்துருச்சு, இப்படி கவலை இல்லாம இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லை பாய், மனசுல கஷ்டம் இருக்கு, கவலை தான் இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் வந்து பொறுமையோட இருக்கிறான், இதுக்கு பகரமாக சொர்க்கத்தில் மிகச்சிறந்த அருள்கொடை வழங்குவதாக சொல்றான். இதை நான் சகிச்சுக்கிட்டேன்னா சொர்க்கத்துல எனக்கு என்ன செய்யும், மிகச்சிறந்த அருள் இருக்கும். அல்லது இப்ப நான் சகிச்சுக்கிட்டேன்னா இதை விட சிறந்த குழந்தை எனக்கு அல்லாஹ் தரலாம், அதனால சகிப்புத்தன்மையோட நான் இருக்கேன் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது இந்த தாவா என்ன செய்யுது, அவருடைய உள்ளத்துல பதியுது. அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய குணநலங்களை மாற்றிக்கொள்றாரு. இதுதான் சிறந்த தாவா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், இஸ்லாம் மிளிரணும். அப்படி மிளிருதான்னா நம்மள்ட்ட கேள்விக்குறிதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், முழுக்க முழுக்க இஸ்லாமா தான் உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்னன்னா, அவங்க வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய உறவினர்கள்லாம் கூப்பிடுறாங்க முதல்ல இஸ்லாத்தை சொல்ல. அதுக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டு சொல்லலை, ஃபர்ஸ்ட் முறை கூப்பிடுறாங்க. ஒரு மலை மேலே ஏறி எல்லா மக்களையும் அவங்க உறவினர்கள்லையும் கூட்டத்தாருடைய பேரெல்லாம் சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல போறேன், அந்த செய்திக்கு முன்பதாக நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க வந்து அந்த விஷயத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் மலைக்கு மேல இருக்கேன், இந்த மலைக்கு பின்னாடியிலிருந்து ஒரு குதிரைப்படை உங்களை தாக்குவதற்காக வருகிறதே என்று நான் சொன்னால் நீங்க போய் ஒரு ஆளை வச்சு செக் பண்ணிட்டு வந்து நம்புவீங்களா, இல்ல முகமது சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நம்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி என்னைக்கு போய் சொல்லியிருக்கீங்க, நாங்க எப்படி நம்பாம இருப்போம், நம்பாம ஒருபோது நாங்க இருக்க மாட்டோம், ஏன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே பொய்யே சொன்னது கிடையாது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அந்த இடத்துல. அப்ப அதே போல அல்லாவும் என்ன செய்யறான், அவங்க சொல்லும் பொழுது ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரக்கும் கப்லி அஃபலா தாக்கிலூன், உங்களுடைய வாழ்க்கையை அவங்கள்ட்ட போய் எடுத்து சொல்லுங்க, இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு முன்னால் நான் வாழ்ந்திருக்கிறேனே, அந்த வாழ்க்கையை நீங்கள் சிந்திக்கவில்லையா, பார்க்கவில்லையா என்று நபியை நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையை அவங்க முன்னாடி எடுத்து வைங்க என்று சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அல்லாஹ் வந்து சொல்லி சொல்றான். அப்ப அவங்க வாழ்க்கையை தான் முன்னாடி வைக்கிறாங்க. அப்ப அந்த வாழ்க்கையை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து எங்கள்கிட்ட பொய்யே சொன்னது கிடையாது, அப்புறம் எப்படி நாங்க நம்பாம இருப்போம் என்று சொல்லி அவங்க சொல்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்ப அதே போல இஸ்லாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில மிளிர்ந்தால் மட்டும்தான் பிற மக்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள பத்தி என்ன செய்யறாங்கன்னா, இவங்க கேள்விப்படுறாங்க, அபிசீனியா மன்னர் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு அங்க ஒரு படை வந்திருக்கு, அபு சுஃபியான் வந்து அங்கு சென்ற மக்களை வந்து துரத்தி பிடிப்பதற்காக, சிறை பிடிப்பதற்காக வர்றாங்க. அந்த மன்னர்கிட்ட இந்த முன்னால் போன அபுதாலிப் அவங்களுடைய மகன் போயிருக்காங்க, அதுல ஒரு செட்டா போயிருக்காங்க, நாடு துறந்து ஹிஜ்ரத் போயிருக்காங்க, அவங்கள சிறை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க மன்னர்கிட்ட சொல்லி. அப்ப நபிகள் நாயகத்தை பற்றி கேள்விப்பட்ட அந்த மன்னர் வந்து அபு சுஃபியானை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது பல செய்திகளை அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது ஒரு செய்தி அதில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த முகமது இருக்காங்கல்ல, என்ன கோத்திரம், என்ன குலம், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அதில் ஒரு செய்தி அவங்க என்ன விசாரிக்கிறாங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் இந்த முகமது பொய் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் நினைத்தது உண்டான்னு கேட்குறாரு. பொய் பேசுவாரான்னு கேட்கல, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது வரைக்கும் விசாரிச்சதை வச்சு பொய் பேச மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. பொய் பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அபு சுஃபியான்ட்ட கேட்குறாங்க. யார் இந்த அபு சுஃபியான்? ரசூலுல்லாவுடைய நெருங்கிய நண்பரா? கிடையாது. ரசூலுல்லாவை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அந்த காபிரனுடைய படைக்கு தலைமை தாங்கியவர். அப்படிப்பட்ட அபு சுஃபியான்ட்ட கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த அபு சுஃபியான் என்ன சொல்றாங்க, லா ஒருபோதும் நாங்கள் என்ன செய்யல, அப்படி நினைச்சதே கிடையாது. ஒப்பந்தங்கள் என்று வந்துவிட்டால், வாக்குறுதி என்று வந்துவிட்டால் அவர்கள் முழுமையாக என்ன செஞ்சிருவாங்க, நிறைவேற்றி விடுவார்கள் என்று சொல்லி எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல சான்றளிக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருப்பாங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய எதிரிட்ட போய் கேட்க வேணாம், நம்ம நண்பர்கிட்ட நம்மளை பத்தி கேட்டா நல்ல விதமா சொல்லுவாரா? அவன்கிட்ட அங்க போய் இப்படி கேட்டீங்க அப்படின்னு நம்ம நண்பரே நல்லா என்ன செய்ய மாட்டாரு, சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாரு, நம்ம மனைவி சொல்ல மாட்டாங்க. ஆனா எதிரியாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யல, அந்த இடத்துல அவர்களுடைய வாக்குறுதியை, நேர்மையை, பொய் சொல்லாத அந்த தன்மையை அவங்க என்ன செய்யல, விட்டு கொடுத்து பேச முடியாத அளவுக்கு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, உண்மையை சொல்லக்கூடிய அவர்களுக்கு அவங்க தள்ளப்படுறாங்கன்னா எப்பேற்பட்ட குணமுடையவர்களாக அவங்க வாழ்ந்திருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. எந்த ஒரு சிரமம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், உயிரே போகக்கூடிய நிலைமை வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கொள்கையில
பொய் பேசுறத காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க, உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. இந்த இடத்துல என் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு போய் பேசிக்கலாம், அப்படி ஒரு நிலைமையை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. உதாரணமாக பார்க்க போனால் பத்ருனுடைய போர், பத்ருனுடைய போரை பற்றி கடந்த வாரம் பேசினாங்க. அதில் என்னென்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பத்ருடைய போர் எப்படி இருந்துச்சுன்னா சுருக்கமாக சொல்கிறேன். அந்த போர் எப்படின்னா, அந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் வெறும் 300 சில்லற பேர் தான், இதை விட 3 மடங்கு அதிகம். அப்போ அப்படி ஒரு படையை அவங்க எதிர்கொள்கிறாங்க. அவங்கள்ட்ட ஆயுதங்கள் அதிகம், அவங்கள்ட்ட மக்கள் படை அதிகம், அவங்கள்ட்ட வாகனங்கள் அதிகம், எல்லாமே அதிகம். இந்த பக்கம் ஆயுதம் இல்லை, வாகனம் இல்லை, ஆள் பலம் இல்லை, படைபலம் இல்லை, இப்படி எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தற்கொலைக்கு சமம் என்று இதை ஆய்வு செய்த அந்த வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இது தற்கொலைக்கு சமம், இதில் எப்படி இவங்க வெற்றி பெற்றாங்கன்னே தெரியல, வெற்றி பெறவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் என்ன இருந்துச்சு, அந்த பத்ரு போருடைய நிலைமை இருந்துச்சு. இன்னும் எப்படி இருந்துச்சுன்னா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் என்ன பணி செய்வான், குர்ஆனை இறக்கி வைக்கிறது, இன்னும் சில பணிகளை செய்வது, உயிர்களை கைப்பற்றுவது, இப்படிப்பட்ட பணிகளை தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க போய் எதிரிகளை வெட்டுங்கள், அவர்களுடைய பிடரிகளை வெட்டுங்கள், கொல்லுங்கள் என்று சொல்லி வானவர்களுக்கு போர் செய்வதற்கு அல்லாஹ் ஏவுகிறான்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை? ஏன்னா ஆள் பத்தலை, படைபலம் ரொம்ப வீக்கா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வானவர்களை இறக்கி அல்லாஹ் என்ன செய்யறான், உதவி செய்யறான். நபி தோழர்களே சொல்றாங்க, நான் வாழை தூக்கிட்டு ஏந்துறேன், ஆனா அவர்கள் தலை தனியா விழுது, நான் வெட்டவே இல்லை, தலை விழுதுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜிப்ரீல் அவருடைய படையோடு வந்து விட்டார், அவங்க போர்க்களத்தில் இறங்கி போர் செய்யறாங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி இக்கட்டான நிலைமை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இரவு முழுக்க பிரார்த்தனை செய்யறாங்க, இறைவா இந்த கூட்டத்தை அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் ஆளே இருக்க மாட்டாங்க, குருவி சேர்க்கிறது போல சேர்த்திருக்கேன், சேர்த்து கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி இருக்கிறேன், இந்த படை அழிந்து விட்டது என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு ஆளே இருக்க மாட்டாங்க என்று சொல்லி கடுமையாக அழுது இறைவனிடத்தில் என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய இறைவனை நீங்கள் அதிகமாக வலியுறுத்தி விட்டீர்கள், நிச்சயமாக உதவி செய்வான், போதும் வாங்க என்று அழைத்து செல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க, வருந்தி அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தாங்க. இதான் நிலைமை, இப்படிப்பட்ட சூழல். இப்ப இந்த சூழல்ல என்ன நடக்குதுன்னா, மக்காவிலேருந்து 2 பேர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்க, தந்தையும் மகனும். வரும் பொழுது மக்கத்து காஃபிர்கள் பிடிச்சிக்கிறாங்க, கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க, மதீனாவுக்கு தானே, முகமதை பார்க்கவா போகிறீங்க? இல்லை நாங்கள் மதீனாவுக்கு வேறு ஒரு வேலையாக போகிறோம், பொய்யும் சொல்லக்கூடாது, அதே நேரத்தில் மாட்டிக்கவும் கூடாதுன்னு என்று சொல்லி என்ன செய்வாங்க, லாவகமாக அவங்க பேசுகிறாங்க. இல்லை நாங்கள் மதீனாவுக்கு போகிறோம், இல்லை நீங்கள் முகமதை தானே பார்க்க போகிறீங்க, இல்லை நாங்கள் மதீனாவுக்கு போகிறோம், நீங்கள் எங்கேயாவது போங்க, ஆனால் நாளைக்கு ஒரு போர் நடக்க போகுது, நாங்கள் படை திரட்டி வரும் பொழுது எங்களுக்கு எதிராக முகமதுடைய படையிலேருந்து நீங்கள் சேர்ந்து வரக்கூடாது, இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மதீனாவுக்கு போகலாங்கிறாங்க. இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, இவங்க சொன்னால் விட மாட்டாங்க, சும்மா சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு மதீனாவுக்கு போயிடுறாங்க. இந்த பத்ரு களத்தினுடைய முன்னாடி செய்திகள்லாம் பார்த்தோம். அந்த நேரத்தில் இவரும் போருக்கு வர்றாரு. வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் இந்த மாதிரி மக்காவிலேருந்து மதீனா கிளம்பி வரும் பொழுது எங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டாங்க. என்ன ஒப்பந்தம் எடுத்துட்டாங்கன்னா, நாளைக்கு நாங்கள் உங்களை எதிர்த்து போரிட வந்தால் எங்களுக்கு எதிராக நீங்கள் வரக்கூடாது, முகமதுடைய படையில் சேர்ந்து நீங்கள் வரக்கூடாது என்று ஒரு ஒப்பந்தத்தை அவங்க எடுத்தாங்க. நாங்கள் சரி என்று சொல்லி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு வந்துட்டோம், இப்போ நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. சாதாரணமாக இப்படி ஒரு நிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு ஆர்ப்பாட்ட காலம், ஒரு போராட்ட காலம், ஆட்கள் பத்தலை, நம்மள ஒரு நிர்வாகி, நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன், ஆஸ்பத்திரிக்கு என்னப்ப செத்தா போயிட போற, வா முதல்ல போராட்டத்தை முடி, முதல்ல ஆர்ப்பாட்டத்தை முடி, அப்புறம் போய் கோம்போம். அதுதான் நம்முடைய நிலைமை. வாக்குறுதி கொடுத்துருப்போம், அவர் நான் முன்னாடியே சொல்லியிருப்பார், நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், வர முடியாது, பணிகள் வேணால் கொஞ்சம் செய்கிறேன், களத்துக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் என்ன செய்வோம், ஆள் பற்றாக்குறையின் காரணமாக வலுக்கட்டாயமாக அவர் இழுத்துட்டு போவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்க, உயிர் போகிற விஷயம், ஒரு உயிர் இல்லை 300 சில்லற உயிரும் போயிடும். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறாங்க. அப்போ வாக்குறுதி கொடுத்துட்டீங்களா, நீங்கள் போயிருங்க, நீங்கள் வர தேவையில்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுக்காக நம்முடைய இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்கன்னா, எப்படி இக்கட்டான நிலைமையில பல உயிர்கள் போயிரும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமை இருந்தாலும் கூட அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் என்ன முடிவெடுக்கிறாங்க, நீங்க வர வேணாம், சொன்ன வாக்குறுதியை, ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்துச்சு சிந்திச்சு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையில மிளர்கிறதா, இந்த இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்படுகிறதா என்று சிந்தித்து பார்த்தோம்
இருப்போமேயானால் இல்லை. அதனால தான் மற்ற மக்களை தாவாவின் பக்கம் நம்ம ஈர்க்க முடியல. வாய் வழியாக பிரச்சாரத்தின் மூலமாக ஈர்க்க நினைக்கிறோம். அது ஒருபோதும் என்ன செய்யாது, மிகப்பெரிய வெற்றியே தந்து விடாது. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க பேசுறாங்க, இவங்கள்ட்டயே இது இல்லையே, இது எப்படி சரியான மார்க்கமா இருக்குன்னு சிந்திப்பாங்க. மார்க்கம் கரெக்டா இருக்கு, இவங்களாலே செயல்படுத்த முடியல, நம்மளால எப்படி செயல்படுத்த முடியும் என்று சொல்லிதான் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்கிறாங்க, இஸ்லாத்தை நோக்கி வர முடியாத காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் பல்வேறு விஷயங்களை, குணநலன்களை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்கள் மேல் உள்ள கரிசனங்கள் அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவங்க மக்கள் மேல பாசமா இருப்பாங்க. எப்படிப்பட்ட பாசம் என்று சொன்னால், ஒரு நாள் மிகப்பெரிய சத்தம் கேட்குது மதீனாவில், இரவு நேரத்தில் பெரிய சத்தம். அந்த சத்தம் கேட்டோன்னா மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதிரிப்படை வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பா இருக்கிறாங்க. அந்த பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, மக்கள்லாம் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே பக்கத்துல இருந்த ஒரு குதிரையை எடுத்துட்டு போய் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அது வேற ஏதோ ஒரு சத்தம், நமக்கு எதிரிப்படையிலேருந்து வந்த சத்தம் கிடையாது என்று சொல்லி மக்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஆசுவாசப்படுத்தி ஒவ்வொரு மக்களையும் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அந்த மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் சரி, எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அவங்க அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. அதே போல ஒரு காட்டு அரபி வர்றாரு, வந்து அவர் என்ன செய்யறாரு, அவங்களுடைய கழுத்துல ஒரு கம்பளியை போட்டு முறுக்கி என்ன செய்யறாரு, முகமதே ஜக்காத்துடைய பொருள்களை வண்டியில ஏத்து, எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எந்த ஒரு தலைவரையாவது இப்படி செய்ய முடியுமா? சிந்திச்சு பாருங்க. ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், இன்னொரு பிச்சைக்காரன் இருக்கான். அந்த பிச்சைக்காரனுடைய நிலைமை அறிஞ்சுதானே வச்சிருப்பான். அவன் 4 நாள் சாப்பிடல போல இருக்கு, கஷ்டத்துல கேட்கறான், அதனாலதான் இப்படி ஆத்திரமா கேட்கறான்னு புரிஞ்சுக்க முடியும் தானே. ஆனா ஒரு பிச்சைக்காரன் கூட இன்னொரு பிச்சைக்காரனை இந்த மாதிரி கேட்கவே முடியாது. ஏன்னா அவன் அப்படி கழுத்தை யார் நெரிச்சாலும் அவர்களுடைய கழுத்தை நெரிக்காம பதிலே தர முடியாது. ஆனா ஒரு தலைவராக இருக்கக்கூடிய, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல பொறுமையா இருக்கிறாங்க. விடு, நான் உனக்கு பொருட்களை தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கேட்க மாட்டாங்கிறான், நீ பொருளை கொடு, அப்பதான் நான் உன்னை விடுவேன் அப்படிங்கிறான். இந்த சத்தம் வெளியில கேட்குது. வெளியில அந்த சத்தத்தை கேட்டோன்னா ரசூலுல்லாஹ்வுடைய குரல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சஹாபாக்கெல்லாம் உடியாங்க, விடுப்பாங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சிருந்தா அவனை ஒரே தள்ளி விட்டுருக்கலாம். அந்த அளவு ஆற்றல் படைத்தவர்களாக, வலிமை உடையவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. அப்படி இருந்து என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அவனுடைய தேவை இருக்கு, அவனுக்கு ஒரு அவசியம் இருக்கு, அதனால தான் இவ்வளவு கடுமையா கேட்கிறான், அதனால பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவன் கேட்ட பொருட்களை கொடுத்து விடுங்கப்பா என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கட்டளையிறாங்க, அவரை அடிக்க வருவதை தடுக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பொறுமை இருக்கும், மக்களை எப்படி நேசிச்சிருப்பாங்கிறத சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் காசு கொடுறா அப்படின்னு கேட்டா நமக்கு எவ்வளவு கோவம் வருது. அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன், பைத்தியம், அவன்கிட்ட போய் நம்ம என்ன செய்வோம், சரிக்கு சரி மல்லு கட்டிக்கிட்டு இருப்போம். எத்தனை பேர் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவன் கேட்கும் பொழுது எத்தனை பேர் சரியாக முறையாக அவங்களே கையாளக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம், சிந்திச்சு பாருங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கையாண்டாங்க, அவர்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவர்கள் என்ன கோணத்திலிருந்து சிந்திக்கிறாங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல என்ன செஞ்சாங்க, ரியாக்ட் பண்ணாங்கிறத பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் எந்த அளவுக்கு அவங்க இஸ்லாத்தை எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய குழந்தைகளே இருக்கும், சில நேரங்களில் பாருங்க, கழுத்தை நெரிச்சு என்ன செய்யும், நம்மள்கிட்ட கேட்கும், காசு கொடுக்குறியா இல்லையா, வாங்கி தரியா இல்லையா அப்படிம்போது நம்ம கோவம் வராது, சிரிச்சுப்போம். அவங்களுடைய செயல்களை பார்த்து சிரித்து கொண்டே அதை வாங்கி கொடுப்போம். இதற்கு என்ன காரணம்னா அவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய பாசம் தான், அந்த நேசம் தான். அப்படிப்பட்ட பாசமும் நேசமும் யார்கிட்ட இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்துச்சு. இந்த சமூகத்துக்கு ஒரு பாதிப்பு, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் தனக்கே அந்த பாதிப்பு வந்தது போல அவங்க என்ன செய்வாங்க, அவங்க உணர்ந்து கொண்டு அதற்காக மனவேதனைப்படுவாங்க, அதை நிறைவேற்றுவதற்காக பாடுபடுவார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ்வே சாகிர் சொல்றான். எப்படி சொல்றானா, லகத் ஜாஅக்கும் ரசூலஹும் மினல் அன்ஃபுஸிஹிம் அஸீஸுன் அலைஹிம், நீங்கள் உங்களிடத்திலே, உங்கள் தூதர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. இந்த மூமின்கள் இருக்கிறார்களே, இந்த மூமின்கள் மீது ரவூஃபுர் ரஹீம், அவர்கள் என்ன செய்யறாங்க, அன்புடையவர்களாக நேசமுடையவர்களாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ்வே ஸ்லாகித்து சொல்றான்னா அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி இந்த சமுதாயத்தை பார்த்துக்கிட்டாங்க, சகோதரத்துவத்தை எந்த அளவுக்கு பேணிக்கிட்டாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரியான செயல்பாடு நம்மள்கிட்ட இருக்கா? ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க, எந்த அளவுக்கு சமுதாயத்தை அணுகிறோம். குறிப்பாக இந்த ஏகத்துவவாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய பண்பு எப்படி இருக்குன்னா,
அகீதாவில் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அஹ்லாக் இருக்கா இல்லையா? அஹ்லாக்கில் ஒன்றுமே இல்லை, சுத்த மோசம். மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அஹ்லாக்குங்கிறது நம்மகிட்ட கிடையவே கிடையாது, ரொம்ப குறைவு. பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் இந்த அஹ்லாக்குன்னு வரும் பொழுது பணிவு என்பதே கிடையாது. ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படி இருக்கும்னா கர்வப்பட மாட்டார்கள், பணிவோடு நடப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட நற்குணம் இருக்கானா? இல்லை. ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், மற்ற சமூக பணிகள்லாம் ஆர்வத்தோடு இருப்பாங்க. இதே போல இந்த நற்பண்புகளில் காட்டக்கூடிய அக்கறை இருக்க ரொம்ப ரொம்ப குறைவு. மார்க்கத்திலையும் அப்படிதான், நற்குணங்கள்லையும் அப்படிதான். ரொம்ப மைனஸ், 0 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்மகிட்ட இருக்கு, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளைக்கு சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய அந்த தராசில இருக்கக்கூடிய கனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல 2 முக்கியமான விஷயம், ஒன்று இறையச்சம், இன்னொன்று என்ன? நற்குணங்கள். இந்த 2ம் தான் எடை கனமானது என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்தப்பட்ட நற்குணங்கள் எப்படி இருக்கு நம்மள்ட்ட? என்ன எல்லாருக்கும் ஒரு பெருமை என்னன்னா, நம்ம ஏகத்துவத்தில் இருக்கோம், நம்ம இணை வைக்கல. ஆனா இணை வைக்கக்கூடிய மக்களை பார்த்தா எப்படி பார்க்கிறோம்? அவனை ஒரு மட்டமாக நினைக்கக்கூடியதுதான் இன்னைக்கு இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு ராங் வருது. அவனை பார்த்தாலே ஒரு மிடுக்கு வருது, ஒரு திமிரு வருது. அவன்கிட்ட ஒரு அன்பாகவும் பண்பாகவும் நடக்கக்கூடாத செயல் ஏன் வருதுன்னா, நான் ஏகத்துவத்தில் இருக்கேன், நான் சரியா இருக்கேன், அக்கீதாவில் நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிற அந்த பெருமை இருக்குல்ல, நான் சரியா இருக்குங்கிற பெருமை இருக்குல்ல, அதுதான் அவன்கிட்ட அன்பு செலுத்த விடாம ஆக்குது. அவனை பார்த்தாலே மட்டமாக நினைக்கக்கூடிய ஒரு பண்பு நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? நம்முடைய பேச்சுக்கள்ல என்னோட சார்ந்து இருந்தானா சரி, மற்றவனா என்ன செய்வோம், அந்த மாதிரி நாங்கள் நினைக்க மாட்டோம் என்கின்ற பண்பு இருக்கு, அந்த பெருமை நம்மள்கிட்ட இருக்கு. இந்த குணம் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒருபோதும் இருந்துடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இந்த பெருமை என்கின்ற குணம் ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரு சஹாபி என்ன செய்யறான், அந்த வாழ்ந்த ஒரு மனிதர், ரசூலா காலத்தில் ஒரு வாழ்ந்த மனிதர், அவர் என்ன செய்வார்னா எல்லாருக்கும் கடன்களை கொடுப்பார். அப்படி கடன் கொடுக்கும் பொழுது, வசூலிக்கும் போது ரொம்ப ஹார்டா வார்த்தைகளை பயன்படுத்துவார். எல்லாருக்கும் கொடுப்பாரு, ஆனா வசூலிக்க வரும் பொழுது சொன்ன டைத்து கொடுக்காட்டி பயங்கரமா கோவப்படுவார். அப்படி கோவப்படும் பொழுது அந்த நபர் என்ன செய்யறாங்கன்னா, ரசூல்லா அவங்கள்ட்ட பண உதவி வாங்கியிருக்காங்க, அவங்கள்ட்ட வசூலிக்க வர்றாங்க. வரும் பொழுது மகனை கூட்டிட்டு வர்றாரு. வந்து முகமது அவங்கள கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. சொல்லக்கூடிய துணி எப்படி இருக்குன்னா ஹார்டா இருக்கு, ஒரு சரியா இல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த நேசிச்சு பார்ப்பாங்க, உயிரை விட அதிகமா நேசிப்பாங்க. அப்ப அவங்களுடைய நடைமுறை எல்லாமே பணிவா இருக்கும் ரசூலாட்ட. அப்ப இவர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல போய் மிடுக்கா பேசுறாரு. அப்ப அவருடைய மகன் சொல்றாரு, உங்களுக்காக ரசூல்லா போய் நான் கூப்பிடணுமா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அவர் பதில் சொல்றாரு, மகனே, முகமது இருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தலைக்கணம் பிடித்தவர் அல்ல, பெருமை பிடித்தவர் அல்ல, நான் போய் சொல்றேன்னு சொல்லு, அவர் வருவாருன்றாங்க. இந்த பேச்சு கேட்கும் பொழுது இவர் தான் வந்திருக்கான்னு தெரியுனே ரசூல்லா என்ன செய்யறாங்க, பணத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அவர் சொன்ன சர்டிபிகேட் எப்படி இருக்கு, பெருமை பிடித்தவர் அல்ல, அவருக்கு தலகணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெரிய பண்பு நம்ம இடத்துல வர வேண்டுமா இல்லையா? அப்ப அந்த பண்பு வரணும். நற்குணங்கள் தான் நம்ம என்ன சேர்க்கும், நாளைக்கு மறுமையிலே கனம் அதிகமாக அந்த தராசில இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிளிர்ந்தால்தான் பிற மக்களை இஸ்லாம் ஈர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். இன்னும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் 2ஆம் உரையிலே பார்ப்போம். முதல் உரையிலே நாம் பின்பற்ற வேண்டிய சில நற்குணங்களை பற்றியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதே போல் இந்த 2ஆம் முறையிலே நம்ம நினைக்கலாம், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க அதனால் அப்படி நடக்கலாம், நம்மளால் எப்படி நடக்க முடியும் நம்ம நினைக்கலாம். ஆனால் வாழக்கூடிய காலங்களிலே பல்வேறு தரப்பட்ட உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. இப்போ இந்த முஸ்லீம்களாக வாழ்வோம் என்கின்ற தலைப்பை ஒரு போர் செய்திகள், ஒரு தியாக செய்திகளை வச்சு பரபரப்பாக நம்ம கொண்டு போயிடலாம். ஆனால் அதெல்லாம் ஒரு செவிவழி செய்தியாக போயிடும். நம்மகிட்ட என்ன வரலன்னா அகலாக் தானே வரல, நடைமுறையில் நற்குணம் தானே வரல, அக்கீதா இருக்கு, நற்குணங்கள் தான் இல்லை, அதை தான் நம்ம வளர்க்கணும். அதுக்காகத்தான் இந்த செய்தி இப்படி சொல்லப்படுது. அப்போ அதில் நம்ம முக்கியமான செய்தி என்னன்னா, அமெரிக்காவில் உள்ள ஒரு செய்தி நிறுவனம் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. என்ன அந்த கட்டுரையில் வந்திருக்குன்னா, 2011 முதல் 2016 வரைக்கும் அமெரிக்காவுடைய உளவு படைத்துறை ஒரு 15,000 உளவு பிரிவு அதிகாரிகளை முஸ்லீம்களை கண்காணிப்பதற்காக, வெறும் 33 லட்சம் தான் என்ன செய்யறாங்க அமெரிக்காவில் முஸ்லீம்கள் இருக்காங்க, அவர்களை கண்காணிப்பதற்காக 15,000 உளவுத்துறை அதிகாரிகளை நியமித்து அவங்களை கண்காணிக்க சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்டதுன்னா 7,500 முறையில் அவங்கள என்ன செஞ்சுருக்காங்க, அணுகியிருக்காங்க. ஒரு சில பேரை ஃபோன் பண்ணி அணுகிறது, எங்கள்கிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்குது, அது உங்களுக்கு இலவசமாக தர்றோம், நீங்கள் ஜிகாது செய்யுங்க அப்படி சொல்கிறது, இந்த இடத்துல குண்டு வைங்க, இந்த இடத்துல இப்படி செய்யுங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி கலவரம் ஏற்படுத்துங்க, யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு 7,500 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முஸ்லீம்களையும் தனித்தனியாக இந்த 15,000 பேரும் அணுகி அவர்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க.
ஆனால் அதை பற்றிலாம் அவங்க என்ன செய்யலை, கண்டுக்கவே இல்லை. எங்கள்கிட்ட அப்படி ஒரு பண்பு கிடையாது, எங்களுடைய மார்க்கம் அப்படி எங்களுக்கு சொல்லப்படலை, அதனால் இது எங்களுக்கு தேவையில்லை, இது எங்களுடைய பண்பு கிடையாது, முஸ்லீமுடைய பண்பு கிடையாது என்று சொல்லி குர்ஆன் வசனங்கள்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, விலகி போயிடுறாங்க. விலகி போய் இந்த 15,000 பேரில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையை டீப்பாக பார்க்குறாங்க. மேலதிகாரி பேசுகிறாரு, இது வரைக்கும் முஸ்லீம்களை நம்ம நெருங்கி பார்க்கல, ஒரு மேலோட்டமாக தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் நெருங்கி பார்க்க அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா உறுதியான வாழ்க்கை முறையாக இருக்கு. அவங்க அல்லாஹ்வை நம்பக்கூடிய அந்த உறுதித்தன்மையில் அதிகபட்ச உறுதியாக இருக்கிறாங்க. எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் அவங்க என்ன செய்ய முடியாது, விலைக்கு வாங்கிட முடியாது. அவர்களுடைய தொழுகை முறை, ஒரு நாளைக்கு 5 வேளை சரியாக முறையாக தொழுதுறாங்க. தான தர்மங்களை கொடுப்பதில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. தனக்கே ஒரு சிரமமாக இருந்தாலும் அந்த சிரமத்தை பொறுத்து கொண்டு கஷ்டப்பட்டவர்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க என்று சொல்லி அந்த அமெரிக்காவால் எப்படி அந்த நபி வழியில என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று எடுத்து பார்த்து அதை தன்னுடைய வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதனால அந்த 15,000 பேர்ல பாதிக்கும் மேற்பட்ட பேர்கள் இஸ்லாத்தை தழுவிடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த உளவுத்துறை என்ன செய்யுது, பயந்துகிட்டு அந்த துறையே வாபஸ் வாங்கிருது. அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அதை அப்படியே வாபஸ் வாங்கிட்டு இனிமேல் போக வேணாம் என்று சொல்லி அவங்க போறாங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை சிந்திச்சு பாருங்க. நம்மள்ட்ட அந்த தொழுகை இருக்கா, வாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை தொழுகையை தான் ஒரு 99% நிறைவேற்றுறோம். 5 வேளை தொழுகை இருக்கானா இல்லை. மற்ற விஷயங்களை எப்படி இருக்கிறோம், ஒரு மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாதுன்னு பார்த்தோம்னா அதுல தான் நம்மளால தான் முக்கியமா இருக்காங்க. ஒரு தீபாவளி எடுத்துக்கிட்டாங்கன்னா அன்றைய தினம் தீபாவளி முஸ்லீம்களுக்கா இந்துக்களுக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்குள்ள இருக்கு. அந்த அளவுக்கு பட்டாசு வெடிப்பு, ஒரு பிறந்த நாளை எடுத்துக்கொண்டால் எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு எப்படி போய் அவனுக்கு சொல்ல முடியும்? ஒரு தீமையை தடுக்கணும்னா அந்த தீமையை நம்ம செய்யாம இருக்கணும். அந்த தீமையை நம்ம செஞ்சுக்கிட்டே அதுல உள்ள செயல்பாடுகள் எல்லாம் முகநூல்ல ஷேர் பண்றது. பட்டாசு வெடிப்பதனால் ஏற்படக்கூடிய தீமைகள், இதனால ஏற்படக்கூடிய தீமைகள், அதனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்று சொல்லி எல்லாத்தையும் முகநூல் வழியாக எல்லாத்தையும் கடத்தி விட்டு நம்முடைய வாழ்க்கையில இல்ல பேச முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதை செயல்படுத்தி முறையாக காட்டினால்தான் எப்படிப்படி அமெரிக்காவில் ஒரு வெற்றியை பெற்றாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு வெற்றியை பெற்ற முடியும். அதே போல நபிகளுடைய காலத்துல ஒரு 70 நபி தோழர்கள், குரானை மனநமிட்ட அந்த ஹாஃபில்கள், அவங்கள என்ன செய்யறாங்க, ஒரு கும்பல் வருது, ஒரு கூட்டம் வந்து எங்களுக்கு குரானை கற்றுக் கொடுக்க ஆட்கள் வேணும் என்று சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. ரசூல்லாவும் அனுப்பி வைக்கிறாங்க தாவா செய்யறதுக்காக. ஆனா அவங்க உண்மையிலே தாவா செய்யறதுக்காக அழைச்சிட்டு போகல, கொல்றதுக்காக அழைச்சிட்டு போறாங்க. 70 பேரையும் ஒரு இடத்துல போய் சேர்த்துட்டு கொல்றதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அதனுடைய தலைவர் முன்னாடி இருக்கிறாரு, கண்கள்ல பாக்குறாரு, பின்னணியில இருந்து ஜாட காட்டுறான். இவருக்கு புரிஞ்சிருச்சு நம்முடைய உயிர் போக போகுதுன்னு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சு அடுத்த நொடியை என்ன செய்யறான்னா அம்பு எய்துறான். அவங்களுடைய அம்பு என்ன செய்யுது, பின்பக்கமா வந்து இந்த கழுத்துல குத்திடுது. உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்கின்ற ஒரு வார்த்தையை அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இப்படி நமக்கு மரணம் வந்து விட்டால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வதற்கு நமக்கான தகுதி இருக்கிறதா, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இந்த ரமலானுடைய மிக முக்கியமான பரிசு, பல பரிசுகளை இறைவன் மறுமையில சொல்றான். இந்த உலகத்தில் தரக்கூடிய முதன்மையான பரிசு என்ன அப்படின்னா இறை அச்சம். இறையச்சத்தினுடைய விளக்கம் என்னன்னா கட்டுப்படுதல். இஸ்லாம்னா என்ன, இஸ்லாம்னா கட்டுப்பாடு, முஸ்லீம்னா கட்டுப்படுதல். அப்படி இஸ்லாத்தை கட்டுப்பட்டு நம்ம நடக்கிறோம்னா கட்டுப்பாடு தான் இறையச்சம். இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், நம்ம அவன் சொன்ன அந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழணும். அப்படி ஏன் கட்டுப்படணும்னா அவன் நாளைக்கு தண்டனை கொடுப்பான், நம்மளை விசாரிப்பான். அப்ப அவனுக்கு அஞ்சிரும், அதுதான் இறையச்சம். அப்ப அந்த இறையச்சம் வரணும்னா கட்டுப்பாடு இருக்கணும். அப்ப அந்த கட்டுப்பட்டவன் தான் முஸ்லீமாக இருக்கிறான். யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து பிற மக்களை அழைக்கிறார்களோ அவர்கள்தான் சொல்லால் சிறந்தவர்கள், அவர்கள்தான் முஸ்லீம்கள் என்று இறைவன் வந்து திருமறையில சொல்லி காட்டான். அப்ப அந்த முஸ்லீமாக இருக்கணும். அழைப்பு எப்படி இருக்கணும், வெறுமனை வாய்களால் மட்டும் இல்லாமல் நம்முடைய நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்ற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் இழுக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால்தான் எப்படி நபியாருடைய காலத்திலே எல்லா மக்களையும் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்களோ அதே போல நாமும் அந்த அளவுக்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் தந்தருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.